உத்தரப்பிரதேசத்தை மாதிரி ஒரு வலிமையான தலித் அமைப்பு தமிழ்நாட்டில ஏன் உருவாக முடியல? உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் வலிவான தலித் அமைப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உங்களுடைய கேள்வியினுடைய துணி அல்லது அடிப்படை எதிலிருந்து பிறந்திருக்கிறது என்று சொன்னால், அங்கே ஒரு தலித் அமைப்பை அரசியல் கட்சி உருவாக்கி அங்கே ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இங்கே தமிழகத்திலே அதுபோன்ற ஒரு நிலை உருவாகவில்லை என்ற அடிப்படையிலிருந்து நீங்கள் கேள்வி கேட்கிறீர்கள். ஆனால் அதனுடைய பொருள் அப்படி அல்ல. இதனுடைய தமிழகத்தினுடைய சூழலும் உத்தரப்பிரதேசனுடைய சூழலும் நிறைய வித்தியாசங்கள். 1965, 66 39 எம்பிக்கள் உத்தரப்பிரதேசத்தில் குடியரசுக் கட்சியில் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அன்றே அங்கே உத்தரப்பிரதேசம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாலிடாரிட்டி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தார். அதைத்தான் அதனுடைய தொடர்ச்சி தான் கன்சிராம் அல்லது இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவங்களை தவிர, ஆல் ஆஃப் அ சடன் திடீர் என்று அங்கே ஒரு அரசியல் கட்சி முளைச்சு ஆட்சிக்கு வரல. ஆனால் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தோடு ஒன்றுவதற்கு இந்த திராவிடம் என்பது இடையில போந்து தமிழ் மக்களை எப்படி சிதைத்ததோ அதுபோல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையும் சிதைத்து விட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒற்றுமையை சிதைத்து விட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது உட்பிரிவு அரசியல் தானா? அதுக்கு இல்ல, அது இல்ல, அது இல்ல, அதுக்கு மேல அப்பாற்பட்ட விஷயம். திராவிட மாயையில போய் கொஞ்ச நாள் விழுந்துட்டாங்க தலித் மக்கள். திராவிட மாயையில தமிழ ஒட்டுமொத்த தமிழ் மக்களே அதுக்குள்ள விழுந்தாங்க. அதில் இவர்களும் விழுந்தார்கள். புதிய தமிழகத்தை தலித் விடுதலைக்கான அமைப்புன்னு நீங்க பொதுவாக சொன்னாலும், பரந்த தலித் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசினாலும், புதிய தமிழகத்தையும் ஒரு உட்பிரிவு சார்ந்த அமைப்பு அப்படின்னு விமர்சனம் இருக்கு. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது அல்லவா? ஆனால் அவர் தான் பிறந்த மகர் என்ற சமுதாயத்தை சார்ந்துதான் எல்லா விதமான அரசியல் பணிகளையும் மேற்கொண்டார். அதற்காக அவர் மகர் சமுதாயத்துக்கான ஒரு குறுகிய கண்ணோட்டம் கொண்ட அரசியல்வாதி என்று யாராலும் முத்திரை குத்த இயலாது. எல்லோருக்குமே ஒரு தளம் இருந்தால்தான் அதிலிருந்து மூவ் ஆக முடியும். எந்த ஒரு சேவையை செய்வதற்கும் அதுக்கு ஒரு தளம் தேவை. அந்த அடிப்படையில் புதிய தமிழகம் என்ற இயக்கம் உருவாவதற்கு முன்னோடியாக இருந்தது தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு. அதனுடைய பொருள் அந்த அமைப்புக்கு மட்டுமோ அந்த இனத்துக்கு ஆனது மட்டுமல்ல, அதை முன்னணி சக்தியாக பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதே தமிழ் மக்களுக்கும் ஒரு அரசியல் விடுதலையும் சமூக விடுதலையும் பெற்றுத் தருவதுதான் அதனுடைய நோக்கமே தவிர ஒரு குறுகிய நோக்கத்தோடு செயல்படுவதற்கு அல்ல. நீங்க தலித் உட்சாதி ஒற்றுமை அவசியம், உட்சாதி பிரிவுகள் ஆபத்தானவை அப்படின்னு நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அந்த ஒற்றுமை அவசியம்னு சொல்லக்கூடிய நீங்க உங்களில் ஒரு பிரிவினராக இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ஒதுக்கீடுன்னு வரும்போது, அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடுன்னு வரும்போது நீங்க வலிமையாக எதிர்க்கிறீங்களே. அதான் ஒற்றுமை குலைக்கிறதுக்கு உள்ள கூடாதுங்கிறத அதான் சொல்றோம். எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் தீண்டாமை கொடுமைகளுக்கு ஆளான மக்கள் அனைவரையும் அங்கங்கே தேர்ந்தெடுத்து, அது தமிழகமாக இருந்தாலும் கர்நாடகமாக இருந்தாலும் ஆந்திரா மகாராஷ்டிரா என்று இந்தியாவுக்குரிய அனைத்து மக்களையும் தீண்டாமை அன்டச்சபிலிட்டிஸ் அவர்களை எல்லாம் சேர்த்து வகைப்படுத்தித்தான் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்ஸ் என்றால் வகைப்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், அட்டவணை இனத்தவர், அதாவது இந்த மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆளான மக்கள் என்று எல்லோரையும் சமமாக பாவித்து ஒன்றுபடுத்தார். அவர்களை போய் தனித்தனியாக பிரிக்கிறது தவறானது. எல்லோருக்கும் பொதுவான கொடுமைகள், பொதுவான சமூக பிரச்சனைகள், பொதுவான அரசியல் பிரச்சனை இருக்கின்ற பொழுது எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். அதை பிரிக்கக்கூடாது, அதை பிரிச்சுட்டாங்க, அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம தவறு சொல்றோம். எல்லோருக்கும் தீண்டாமை கொடுமைகள் நிகழுது அப்படிங்கிறது உண்மைதான். அருந்ததியருக்கு கூடுதலாக நிகழுது தவறாங்க. அது தெரியாதவர்கள் சொல்லுகிறார்கள். அதைவிட சமூக கொடுமைகள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர்கள், அதே போல வடக்கு மாவட்டங்களில் ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்றும் சொல்ல போனால், அதாவது சேற்றிலே கையை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சோற்றை கொடுக்கக்கூடியவர்களாக தேவேந்திர வேளாளர்களும் ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். எனவே யாரையும் ஒருவர் எந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இவர்கள் கூடுதலான சமூக கொடுமைக்கு ஆளாகிறார்கள் அல்லது இவர்கள் குறைவானவர்கள் என்று யாரையும் வித்தியாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்க்கக்கூடாது. அதுக்கு அப்படி பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் இந்த சமூகத்தை கீழிறங்கி பார்க்கலன்னு அர்த்தம். வெளியிலிருந்து ஒருவர் பார்த்து சொன்னா நீங்க சொல்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்.
அந்த அருந்ததியர் பிரிவில் இருக்கக்கூடியவர்களே தானே உள்ஒதுக்கீடு கேட்கறாங்க. நாங்க இன்னும் உள்ளொதுக்கீடு சொல்றதுக்கு பல காரணங்கள். அது அவர்களுக்கு உண்டான பங்கு இதுக்குள்ளே இருக்குது. இல்ல, அது தங்களுக்கு கிடைக்கல. அது அப்படி வேறு இரண்டு பிரிவினர் அதிகமாக இருக்காங்க. அப்படி அர்த்தம் அல்ல. உள்ளிடக்கீடு கொடுக்கறதுல அது கான்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னா, அரசியல் சாசனத்தின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பிரிப்பதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது. அதில் எந்த விதமான மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் இந்தியா அளவுக்கு இருக்கக்கூடிய ஷெட்யூல்ட் காஸ்ட் கமிஷன், அதாவது நேஷனல் ஷெட்யூல்ட் காஸ்ட் கமிஷன், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய மூலமாக இந்தியாவினுடைய சமூக நலத்துறை அமைச்சகத்தினுடைய வாயிலாக நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது சட்டமன்றத்தில் அந்த சட்டம் பாஸ் ஆன பிறகுதான், நாடாளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்புதான் அது எந்த விதமான மாற்றம் கொண்டு வர முடியுமே தவிர இந்திய அரசில் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஒரு மாநில அரசு செய்ய முடியாது. அதுபோல ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை கடந்த திமுக ஆட்சியில் செய்திருக்கிறார்கள். 6 சாதி உள்ளடங்கிய அருந்ததியருக்கு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்துட்டு 70 சாதிகள் உள்ளடங்கிய பிற சமுதாய மக்களுக்கு சான்ஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால தேவேந்திர வேளாண் அழைக்கப்படக்கூடிய பல்லர் சமுதாயம், ஆதிராவிடர் என்று அழைக்கக்கூடிய ஆதிராவிடர் சமுதாயம் உட்பட 70 சாதிகள் பல்கலைக்கழகங்கள் உயர் பதவிகளில் அடுத்த 20 வருடங்களுக்கு 30 வருடங்களுக்கு ஒரு போஸ்ட் கூட அவங்களுக்கு வர முடியாத அளவுக்கு தீங்கிழிச்சிட்டாங்க. இது எப்படி சரியா இருக்க முடியும்? இது சின்ன விஷயம் கிடையாது. வெளியிருந்து சில பேர் போலியாக அருந்ததியர்கள் மீது ஒரு கருணை காட்டுவது போலவும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக இருந்தக்கூடாது, அவர் ஒன்று சேர்ந்து போராடக்கூடாது என்ற ஒரு சூழ்ச்சியில இந்த மாதிரி செய்யறாங்க. அது தவறானது. நாங்க அதனுடைய பாதிப்புகளை உணர்ந்து இதனால ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் முற்றாக மறுக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது அடிப்படையில் சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறது. அவங்களும் சேர்ந்து போராடலாம். இப்ப என்ன ஆயிப்போனா, தாழ்த்தப்பட்டவங்கள பல்லரையும் பறையரையும் காலை கட்டி போட்டு ஒருத்தரையும் மட்டும் விடுறாங்க. இது எப்படி சமூக நீதியாக முடியும்? இது இன்று நான் எதுக்கலைன்னா நாளைக்கு நம்மளை பார்த்து கேள்வி வைப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி நடந்ததே, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தாங்களே, நீங்களாம் கேட்கலன்னு சொன்னா பதில் சொன்னா அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்?